தயிர் சாப்பாடு பிடிக்காதவங்களும் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பாடும் டேஸ்ட்டாக இருக்குங்க, சளியும் பிடிக்காது. ஒரு 2 டம்ளர் அளவுக்கு அரிசியை இந்த மாதிரி குழைவாக குக்கரில் வச்சு எடுத்து வச்சுட்டேன். 1/2 லிட்டர் தயிரை ஊற்றி அதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. கூடவே காய்ச்சின பசும்பால் 1 டம்ளர் சேர்த்திக்கிறாங்க. பேக்கெட் பாலாக இருந்தாலும் பரவாயில்ல. தேவையான அளவுக்கு இந்துப்பு சேர்த்தி இது எல்லாத்தையும் சாப்பாட்டில் இந்த உப்பு எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். அப்புறம் ஒரு மாதுளம்பழத்தை தொளித்து அந்த முத்துக்களையும் சேர்த்திக்கிறாங்க. கேரட் துருவுனது ஒரு 2-3 கேரட் துருவுனதையும் சேர்த்திக்கிறாங்க. அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மல்லி இலைகளை தூவி அதையும் கலந்து விட்டுடலாம். இது எல்லாத்தையும் கலந்து தனியாக எடுத்து ஒரு இடத்துல வச்சிடலாங்க. ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கிறாங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்தி ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை மட்டும் சேர்த்தி ஒரு 3 வரமிளகாய் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம் கட்டி சேர்த்திக்கிறேன். சேர்த்து எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிர் சாப்பாட்டில் இதை எடுத்து கொட்டிக்கலாம். கொட்டி அதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டால் தயிர் சாப்பாடு ரெடிங்க. இந்த தயிர் சாப்பாட்டை என்ன வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க, ரொம்ப சத்தானதும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள்.